கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 33வது வசனம். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தும் இந்த ரோமர் 9:33 வசனத்தினுடைய பின்பகுதியில் வேதம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீ பலவிதமான குழப்பத்தில், கலக்கத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பானே, ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை முழுமையாக இயேசுவின் மேல் வை, கர்த்தரின் மேல் வை. ஒருவேளை இந்த போராட்டத்தின் நாட்கள் முடியல ஆண்டவரே, ஒரு பக்கம் நிந்த, இன்னொரு பக்கம் அவமானம், இன்னொரு பக்கம் பலவிதமான சூழல்கள் என் மேல் சுமத்துகிறார்கள், என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயோ, ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்த சொல்லுகிறார், நீ அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பாயானால் நீ வெட்கப்படுவதில்லை. There will be an end to everyone, my dear brother and sister. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. நீ இயேசுவின் மேல் மட்டும் நம்பிக்கை வச்சிருப்பேன்னு சொன்னா நீ வெட்கப்பட்டு போகவே மாட்ட. வேதம் சொல்லுகிறது, இடறுதலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன். அப்போ இடறி போறதுக்கும் இடம் இருக்கு, கெட்டு போறதுக்கான வழியும் இருக்கு. ஆனால் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருடைய பெயர் உன்மேல் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நாளிலும் உன்னுடைய சூழல்களை குறித்து நீ கலங்கி போயிருப்பாயானால் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை உச்சரிக்கிற உன்மேல் என் நீதியின் சூரியன் உதிக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, ஜெபம் பண்ண முடியலை, சோர்வுகள், என்னை சுற்றிலும் இருக்கிற பலவிதமான சூழல்கள் என்னை அழுத்தி கொண்டிருக்கிற, என்னால் ஜெபம் கூட பண்ண முடியலன்னு சொல்றியா? நீ அதை மேற்கொள்ளுவதற்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பி, இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பி. இன்று ஒரு புதிய ஜெப ஆவியை கர்த்தர் உன்மேல் ஊற்றுவார். கர்த்தர் உனக்கு ஒரு புதிய பலனை கொடுப்பார். நீ தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்பாய். கண்மலையானிய கிறிஸ்து உனக்கு பதில் கொடுப்பார். மனிதன் அல்ல. எந்த இடத்தில் நீ புறக்கணிக்கப்பட்டாயோ, யார் யார் முன்பதாய் நீ வெட்கப்பட்டு வெளியே வந்தாயோ, அந்த இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. எனக்கு உதவி வரும் கண்மலை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. பலவிதமான துயரங்கள், பலவிதமான பாடுகள், சோர்வுகள் ஆண்டவரே, பல இடங்களிலே ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலை நிமித்தமாய் கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய நேசக்கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord my God, I pray let there be a deliverance in the name of Jesus Christ. என்று ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். அவரிடத்தில், என் கர்த்தரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.